அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாரிமுத்து குருநாதன். டிஎன்பிஎஸ்சி 2026 அப்கமிங்கில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு சொல்லிட்டு வரிசையாக அப்படின்னா அடுத்தடுத்து இந்த எலெக்ஷன் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி திருவிழா ஆரம்பமாகுது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் ஆரம்பித்து குரூப் 1க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 147 டேஸ், ரவுண்டாக கிட்டத்தட்ட 150 டேஸ்னு வச்சுக்கோங்க. அப்படியே குரூப் 2க்கு அதாவது செப்டம்பர் மாதம் என்ன அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த மாதம் அக்டோபர் ஒரு 200 டேஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2Aக்கு. அப்படியே டிசம்பர் போனீங்க அப்படின்னா 20ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. அது ஒரு 250 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அரௌண்ட். அப்போ 150, 200, 250 ஒரு 50 டேஸ் கேப்பில் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து என்ன அப்படின்னா வர இருக்குது. தேர்தல் திருவிழா முடிஞ்ச கையோடு என்ன அப்படின்னா நம்மளுக்கான திருவிழா ஆரம்பமாகுது. படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தனிப்பெரும் கருணை கரெக்டான ஒரு டேஸில் என்ன அப்படின்னா கரெக்டான டைமில் ஆரம்பித்த ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாருமே பாலிட்டி கொஷின்ஸ் முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறதே என்ன அப்படின்னா பாலிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் தான். பாலிட்டி கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 15 கொஸ்டின், குரூப் 2 2Aவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின், குரூப் 1 இருந்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ மேஜர் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் மட்டும்தான். பார்த்துடலாம். கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. கடைசி வரைக்கும் தயவுசெய்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஆளுக்கு டெஸ்ட் பேட்சில் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, உன்னோட ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி போக 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 என்ன அப்படின்னா ஒரு தொய்வு வந்துடுது. அது நேச்சர் தான், இயற்கை தான். பட் நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தயவு செய்து இந்த ஷெட்யூல் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அப் டு எண்டு வரைக்கும் என்ன அப்படின்னா அதை முடிச்சிருங்க. ஒரு செயலின் வெற்றி என்பது ஆரம்பிக்கிறதுல கிடையாது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் முடிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலை என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாமா? கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஸ்லோகன் ஆஃப் அட்டைனிங் பூர்ண ஸ்வராஜ் வாஸ் கிவன் அட் த லாகூர் காங்கிரஸ் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எப்போ? 1927 அப்படியா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1927 என்னது இது? 1927 மெட்ராஸ் செஷன், சென்னையில் நடந்த மாநாடு தெரியும் நம்மளுக்கு. யார்? MA அன்சாரி. ஓகே, 1928 நம்மளுக்கு தெரியும். யார்? கல்கட்டா. யார்? நம்மால் பெரியவர் மோதிலால் நேரு. 1929 தான் லாகூர். யார்? ஜவஹர்லால் நேரு, சின்னவர். ஓகே, அப்போதைய பெரியவர் சின்னவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே 27 கொடுத்துருக்குறோம். இது காங்கிரஸ் மாநாட்டின் முழு ஸ்வராஜ்யம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ரைட். ஸோ அப்போ 1929 லாகூர். 1930 இந்த லாகூர் செஷனில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 1930 ஜனவரி 26 அன்னைக்கு பூர்ண ஸ்வராஜ் டே அப்படிங்கிறது கொண்டாடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். எஸ், இப்போ ஆமாம், ராவி நதிக்கரையில் யார்? நதிக்கரையில் நம்மளை பிடிச்சிருப்பீங்க. யார் கொடியேற்றுறா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்ன பண்ணால் கொடியேற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ கூற்று 1 தப்பு, 2 மட்டும்தான் என்ன பண்ணால் சரியானது. ஸோ இது ஐஎன்எம் கொஸ்டினாக இருந்தாலும் நம்மளுடைய பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? கிட்டத்தட்ட 1934. இன்னும் முன்னாடி போனோம் அப்படின்னா 1928 மோதிலால் நேருவினுடைய ரிப்போர்ட் பார்க்குறோம் இல்லையா? எஸ். அதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா 1923 என்ன அப்படின்னா இந்தியாவிற்கான அரசியலமைப்பு முழுக்க இந்தியர்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் வந்து என்ன பண்ணால் ஒரு கருத்தை முன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இருந்தே என்ன பண்ணால் பாலிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுது. ரைட்டா?
இந்த 27 மாநாடை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, என்ன சம்பவம்? எஸ், சைமன் கமிஷன், சைமன் குழுவை புறக்கணிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ 27 மெட்ராஸ், 28 கல்கத்தா, 29 அப்படிங்கிறது லாகூர். எம்ஏ அன்சாரி, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எது இன்கரெக்ட் அப்படின்னா, தேர் வர் 25 விமன் மெம்பர்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25 கிடையாது, ஜஸ்ட் 15 மெம்பர்ஸ். 15 பெண் உறுப்பினர்கள் தான் எதில் இருந்தாங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்தாங்க. அந்த 15 பேர், இவங்க தான் அந்த 15 பேர். எதுக்கு சார் கலர் கலராக எழுதி போடுறீங்க அப்படின்னா, ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அம்மு அன்னி, அம்மு அன்னி சொல்லுங்கள். அம்மு அன்னி ரெண்டு இடம் என்ன படிச்சுக்கோங்க. அம்மு அன்னி. அடுத்து ஹன்சா தக்ஷா. என்னது? ஹன்சா தக்ஷா, ஹன்ஷா தக்ஷா. அம்மு அன்னி, ஹன்சா தக்ஷா சொல்லுங்கள். எஸ், அம்மு அன்னி, ஹன்சா தக்ஷா. நாளாயிட்டா? அம்மு அன்னி, ஹன்சா தக்ஷா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 சௌத்ரி இருக்கா? கமலா, மாலா, லீலா சொல்லுங்க. கமலா, மாலா, லீலா. அப்போ அம்மு அன்னி, ஹன்சா தக்ஷா. அம்மு அன்னி, ஹன்சா தக்ஷா. ஒரு 4 தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கே மைண்டில் ஏறிடும். ஏன்னா ஃபுல்லாக மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு இதில் 15 உறுப்பினர்களில் இல்லாதவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்கன்னா, நம்ம இது வரைக்கும் 15 மெம்பர்ஸ்ன்னு பார்த்துருப்போம். அப்கமிங் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் அதை அப்படியே கேட்போம். ரைட்டா? முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை, யார் ரெக்கமெண்ட் பண்ணால், எப்போ ஆட் பண்ணணும், அது மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ண கேட்குறாங்க இல்லையா? சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணால் இதுவும் 15 பேருன்னு பார்த்தா மட்டும் போதாது, அது யார் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அம்மு அன்னி, ஹன்சா தக்ஷா. இங்கே கமலா, மாலா, லீலா. அப்போ கமலா சௌத்ரி, மாலதி சௌத்ரி, லீலா ராய். ஓகே. அடுத்து பூர்ணி சரோஜினி. பூர்ணி சரோஜினி சொல்லுங்கள். ஆமாம், பூர்ணி சரோஜினி. புரியலாமா? எஸ், பூர்ணி சரோஜினி. அதுக்கடுத்து துர்கா ரேணுகா. துர்கா ரேணுகா. பூர்ணி சரோஜினி, துர்கா ரேணுகா. எஸ், பூர்ணி சரோஜினி, துர்கா ரேணுகா. கிளியர்? அதுக்கடுத்து ராஜ் விஜ், ராஜ்குமாரி விஜயலட்சுமி பண்டிட். யார் தெரியும் நம்மளுக்கு? விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவினுடைய முதல் பெண் தலைவர். நம்ம ஜவஹர்லால் நேருனுடைய சிஸ்டர். சரியா? விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். ராஜ்குமாரி அம்ரித் கபூர். அப்போ ராஜ் அங்கேயும் ஜாவரும் இங்கேயும் ஜாவரும். ராஜ்குமாரி விஜயலட்சுமி, ராஜ் விஜ். மீதி இருக்கிற ரெண்டே என்ன பண்ணால் சுசேதா பேகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பேகம்? சுசேதா பேகம். ஓகே, ரைட். ஸோ அப்போ அம்மு அன்னி, ஹன்சா தக்ஷா, கமலா மாலதி, கமலா மாலா லீலா. கமலா மாலா லீலா சொல்லுங்கள். எஸ், கமலா மாலா லீலா. பூரணி சரோஜினி. கமலா மாலா லீலா, பூரணி சரோஜினி. அதுக்கடுத்து துர்கா ரேணுகா. துர்கா ரேணுகா. துர்கா, எஸ், கமலா மாலா லீலா, துர்கா ரேணுகா, பூர்ணி சரோஜினி, ராஜ்குமாரி விஜயலட்சுமி பண்டிட், சுசேதா பேகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுசேதா கிருபாலினி அண்டு பேகம். பேகம் ஐசாஸ் ரசூலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால், சிறுபான்மையினர் சார்பாக இருக்கக்கூடிய ஒரே பெண்மணி யார் அப்படின்னா பேகம் அவங்க மட்டும்தான். சரியா? ரைட். ஸோ முக்கியமான இந்த 15 பேர் தயவுசெய்து என்ன பண்ணால் மைண்டில் ஏற்றிடுங்க. சார் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் மைண்டில் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ அப்போ எது மட்டும் தான் தப்புன்னா, 25 பெண் உறுப்பினர்கள் என்பது தவறு. 25 கிடையாது. எத்தனை? 15 பெண் உறுப்பினர்கள் தான். தென் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை பேர்? ஆமாம், தெரியும் இல்லையா? எத்தனை பேர்? 389 பேர். 389 பேர். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 299,000. ஏன்னா முஸ்லீம் லீக்கில் வந்து என்ன பண்ணால் பாதி பேர் எங்கே போயிடுவாங்க? பாகிஸ்தான் என்ற தனிநாடு உருவாகிடும். எப்போ உருவாகுது? ஜூன் 3 பிளான் அடிப்படையில் நம்மால் ஏற்கனவே என்ன பண்ண, இப்போ 1947 பிப்ரவரி 20
1947 யாரு அட்லி மவுண்ட் பேட்டன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அட்லி மவுண்ட் பேட்டன் கிட்ட? ஆமா, வேவல் பிரபு இருப்பாரு, அவர் போயிட்டு யார் வருவா? மவுண்ட் பேட்டன் வருவார். அப்போ அட்லி மவுண்ட் பேட்டன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம எப்போக்குள்ளக்க 1948 ஜூன் 30 1948 ஜூன் 30க்குள்ளக்க இந்தியாவை விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு யார்கிட்ட சொல்லி அனுப்புகிறா? அட்லி மவுண்ட் பேட்டன் கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. இது எப்போ? பிப்ரவரி 20 1947. ஸோ அப்போ அதை இவர் இங்கே ஜூன் 3 பிளான் ஜூன் 3 அன்னைக்கு என்ன அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாரு. அது ஜூன் 3 திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்கீமை ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் என்று இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் எப்போ? ஜூலை 18. அப்போ பாருங்கள், பிப்ரவரி 20 ஒன்று சொல்லி அனுப்புகிறாரு. என்னது? 1948 ஜூன் 30க்குள்ளக்க. ஆக்சுவலி நம்மளுக்கு அப்போ சுதந்திரம் எப்போ கிடச்சிருக்கணும்? 1948 ஜூன் 30 கிடச்சிருக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்னது, அவங்க சொன்ன டேட்டை விட முன்னாடியே, அதாவது ஆகஸ்ட் 15 என்ன பண்ணால் போயிட்டாங்க. எப்போ? 1947 ஆகஸ்ட் 15 என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவை விட்டு காலி பண்ணிட்டாங்க. சரியா? ரைட். அப்போ சொன்னது ஒரு டேட்டு, அதுக்கு முன்னாடியே காலி பண்ணது ஒரு டேட்டு. சொன்ன டேட் என்னது? ஜூன் 30 1948. காலி பண்ணது 1947 ஆகஸ்ட் 15. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ சொல்கிறாங்க? பிப்ரவரி 20, ஜூன் 3 ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜூலை 18 அப்படிங்கிறது என்னது? எஸ், இந்த ஜூன் 3 பிளானா எங்கே? இந்திய விடுதலை சட்டம் என்று இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட நாள். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 389 பேர் அந்த இப்போ எதுக்கு இதை சொன்னோம் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் என்று இரு நாடுகளாக இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு வழிவகுத்தது எது அப்படின்னா இந்த ஜூன் 3 திட்டம் தான் சொல்லுவாங்க. மவுண்ட் பேட்டனுடைய ஜூன் 3 திட்டம். அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருந்துக்கலாம், பாகிஸ்தான் போகிறவங்க பாகிஸ்தான் போய்க்கலாம், தனியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா தனியாக இருந்துக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பியை பாருங்களேன். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் த பெர்மனன்ட் பிரசிடென்ட். எஸ், எப்போ? நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடக்கும்? ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடக்கும்? எஸ், 1946 டிசம்பர் 6 இந்த அசம்பிளி அமைக்கப்பட்டது. டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு கூட்டம். ஃபஸ்ட்டு கூட்டத்தில் யார் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. யார்? சச்சிதானந்த சின்ஹா. யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பா? ஜேபி கிருபாலினி. ஓகே, ஆமாம். இப்போ கூட்டத்தில் 389 பேர் உட்காந்துருக்கிறாங்க. எல்லாருமே முன்னாடி உட்காந்துருந்தா யாராவது ஒரு ஆள் முன்னாடி உட்காந்து பேசணும்ல, தலைமையேற்று பேசணுமா? அப்போ நம்மளால் ஜேபி கிருபால் என்ன சொல்கிறாரு? பார்க்க பெரிய மனுஷனாக இருக்கார்ல, இப்போ முன்னாடி போய் என்ன உட்காரலாம்ல அப்படி இந்த ஊர்லலாம் சொல்லுவோம் பார்த்தியா? அந்த மாதிரி என்ன பண்ணால் இருக்கிறதுலேயே அந்த கூட்டத்திலேயே வயசான ஆள் யார் அப்படின்னா வயது மூத்தவர் இந்த சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான். அவர்களை தலைவராக முன்மொழிகிறார் யார்? ஜேபி கிருபாலினி அவர்கள். இது தற்காலிக தலைவர். இப்போ நம்மால் என்ன பண்ணிடுவார்னா வயசான பீஸில், அதனால் என்ன பண்ணிடுறாரு? இறந்துடுறாரு. 10ஆம் தேதி இறந்து போயிடுறாரு. அதே நினப்போடையே படுத்திருப்பார் போல், நான் தலைவரா, நாட்டுக்கு தலைவரா அப்படிங்கிற மாதிரி அதே சந்தோஷத்தோடு படுத்திருப்பார் போல். மறுநாள் செத்து போயிடுறாரு. 11ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணுகிறார்? நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகே, எப்போ? டிசம்பர் 11 2வது கூட்டத்தின் போது. ஓகே, ரைட். ஸோ அப்போ அதுவும் கரெக்டு தான். அப்போ விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இருவருமே இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், இவங்க யார் யார் இந்த அமைப்பில் இந்த 15 பெண்களில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஆமாம், இந்தியாவின் கவிக்குவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ். ஸோ அப்போ கிளியர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கான்ஸ்டியூஷன் அட்வைசர், சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா BN ராவ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா
பெனகல் நர்சிங் ராவ். பெனகல் நர்சிங் ராவ். ஓகே ரைட். சட்ட ஆலோசகர் யார்? BN ராவ். ஆமாம், சட்ட ஆலோசகர் நம்ம போட்டிருக்கோம்ல, சட்ட ஆலோசகர் அப்படின்னா பட்டன், BN ராவ், பட்டன் ராவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் யார் சார்? மணபாந்திரநாத் ராய். புதுசாக இருக்காரு? புதுசாலாம் இல்லை, MN ராய் தான். MN ராய். அவருடைய ஃபுல் நேம் தான் என்ன அப்படின்னா மணபேந்திரநாத் ராய். என்ன ராய்? மணபேந்திரநாத் ராய். MN ராய்னு சொல்லி என்ன பண்ணால் அவருடைய ஃபுல் நேம் என்ன பண்ணால் நம்ம பார்க்க மறந்துடுவோம். மணபேந்திரநாத் ராய் அப்படிங்கிறவர் யார் இவர் அப்படின்னா, இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1934 முதலாக குரல் எழுப்பியவர் யார் அப்படின்னா MN ராய் தான். இது லாஸ்ட் குரூப் 4க்கு குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு வேண்டும் என்று வலியுறுத்தியவர் MN ராய். எப்போ? 1934. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1925 பொது உடைமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து என்ன பண்ணால் தொடங்கியிருப்பாங்க. அப்படி தொடங்கின தலைவர்களில் MN ராயும் ஒரு ஆள். சரியா? ராஜேந்திர பிரசாத் இப்போ தான் பார்த்தோம் நம்ம. என்னது? நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். நம்மால் அண்ணல் டாக்டர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்னது? வரைவு குழுவின் தலைவர். ஓகே. ஸோ அப்போ இவர் நிரந்தர தலைவர். எதுக்கு? கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய ஒரு 389 பேர் பார்த்தோம்ல, அந்த 389 பேருக்கும் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இதை நீங்கள் நம்ம கிளாஸில் பார்த்துட்டு போனால் என்ன சொல்லியிருப்போன்னா, ஒரு லட்டுன்னு எடுத்துக்கோங்க. அந்த லட்டில் என்ன இருக்கும்? சின்ன சின்ன பூந்தியாக இருக்குமா? அந்த மாதிரி ஒட்டுமொத்த பெரிய லட்டுக்கு தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அந்த லட்டு எதால் ஆனது அப்படின்னா சின்ன சின்ன பூந்தியால் ஆனதா? அந்த மாதிரி அந்த 389 பேரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குட்டி குட்டி கமிட்டியாக பிரிச்சிருப்பாங்க. இந்த காலேஜெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சிம்போசியம் இல்லை ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி இல்லை ஒரு ஆனுவல் டே நடக்குது அப்படின்னா, ஒரு ஃபைனல் இயரில் 100 பேர் இருக்காங்க. அப்புறம் 100 பேரையும் தனித்தனியாக என்ன பண்ணால், நீ இந்த டீம் நீ ரிசீவ் பண்ணு, நீ பப்ஸு கொடு இன்டர்வல்ல, நீ மேலே ஸ்டேஜில் கேடையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுருப்போம் தெரியுமா, சின்ன சின்ன டீமாக. அந்த மாதிரி சின்ன சின்ன கமிட்டியாக என்ன பண்ணால் பிரிச்சுருக்கிறோம். அதில் ஒரு கமிட்டி, முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவர் தான் யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்போ இந்த சின்ன சின்ன கமிட்டியை என்னமா வச்சுக்கலாம்? அந்த பூந்தின்னு வச்சுக்கலாமா? அந்த பூந்தியெல்லாம் சேர்ந்தது லட்டு. அதில் ஒரு முக்கியமான பூந்திக்கு தலைவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒட்டுமொத்த லட்டுக்கும் தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். குழப்பிடக்கூடாது. சின்ன சின்ன கமிட்டியாக பிரிச்சுருக்கிறேன். ஓகே, யூனியன் பவர் கமிட்டி, ஸ்டேட் பவர் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, ஸ்டேரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமிட்டிஸ் இருக்குது. மைனர் கமிட்டிஸ், மேஜர் கமிட்டிஸ்லாம் பார்த்துருப்போம்ல. எஸ், அந்த கமிட்டியில் ஒரு கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. குழப்பிடக்கூடாது, சரியா? நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுவரை அதாவது ஏப்ரல் 2026 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் 106 முறை திருத்தப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த 106வது முறை எப்போ அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 2023 திருத்திருப்போம். நாரிசக்தி வந்த நதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பெண்களுக்கு 33, அதாவது 1/3 ரிசர்வேஷனுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு திருத்தம் இது இந்த 106வது சட்ட திருத்தம். இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சண்டையை கூட என்ன அப்படின்னா, நாளைக்கு பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணால் இந்த வீக்கில் கூட போகுது அப்படின்னா இதில் இந்த பில் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்ன பண்ண இருக்கும். 2029 தேர்தலையே இதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகளை மத்திய அரசு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நியூஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள். 2029 ரைட்டா 29 இதுக்கு முன்னாடி இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. 2024 எலெக்ஷன் நடந்தது இல்லையா. அடுத்த எலெக்ஷன் 2029. அந்த 29லேயே யாருக்கு இன்றைக்கி டிஎன்பிசி படிக்கிறோம் அப்படின்னா அதில் பெண்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் எங்கெங்கல்ல லோக்சபாவில் இல்லை, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 2 1 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
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இல்லை. இது எங்கே சார் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய. ஓகே, அப்போ எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணால் முக்கியமான ஆர்டிக்கிள், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஆர்டிக்கிள். ஸோ அப்கமிங் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 1ல் நான் எதிர்பார்க்குறேன் இதை. அப்போ 239 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரி. ஓகே, எஸ். ஸோ அப்போ ஏன்னா 239 நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எதில் உள்ளது, யூனியன் டெரிட்டரியில் உள்ள ஆர்டிகல்ஸ் தானே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 16ல் வந்துடும், படிச்சிருப்பீங்க. பார்ட் 16 சில சிறப்பு வகைமைகளுக்கானது. அது மாதிரி இதில் வந்துடும், பார்ட் 8ல் வந்துடும் யூனியன் டெரிட்டரி சம்மந்தமான ஆர்டிக்கல். இது என்ன அப்படின்னா ஆஃப்டர் எவ்ரி டீலிமிட்டேஷன்ஸ் 15 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன அப்படின்னா ரெனியூவல் பண்ணுறது. ஆஃப்டர் ரீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறைக்கு பின் அதனை திரும்பவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தொடர்பானது ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா, எஸ். ஸோ 334 சம்மந்தமான 334A அப்படிங்கிறது. ஸோ அப்போ பாருங்களேன், அப்போ இதில் எங்கே கிடையாது அப்படின்னா ரிசர்வேஷன் கான்செப்ட்டு லோக்சபாவில் தான் உண்டு. எங்கே கிடையாது, ராஜ்யசபாவில் ரிசர்வேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது கிடையாது. கீழவையில் மட்டும்தான் உண்டு, மேலவையில் கிடையாது. நாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் 330 332 அப்படிங்கிறது. 30 அப்படின்னாலே லோக்சபா, 32 அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் முக்கியமானது. யூனியன் டெரிட்டரி முக்கியமாக டெல்லி, இது லோக்சபா, மக்களவை. 332 அப்படிங்கிறது என்னது, எஸ். இதில் 2 இதை நம்ம தூக்கியிருப்போம். நம்ம ஞாபகம் இருக்கா, 331 333. 31 லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியர், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஆங்கிலோ இந்தியர். இந்த 3 இந்த 2 தூக்கியாச்சு. எப்போ தூக்கணும், 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2020 படி தூக்கியாச்சா? ஆமாம். அப்போ 331 அடிப்படையில் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள், 543 + 2ன்னு சொல்லுவீங்களா? இந்த 2 ஆங்கிலோ இந்தியர்கள் இப்போ கிடையாது. அதுமாதிரி இங்கே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் 234 + 1ன்னு சொல்லுவீங்க. இந்த 1 இப்போ கிடையாது, தூக்கியாச்சு. ஆமாம், 104. சரி, ஓகே சார், 106 சொல்லியாச்சு. 104 ரிசர்வேஷன் சம்மந்தமானது, அதையும் என்ன பண்ணால் தூக்கியாச்சு. 105 என்னது அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம 102 என்ன பண்ணால் பார்க்கணும். 102 101 நம்மளுக்கு தெரியும், ஜிஎஸ்டி. 101 ஜிஎஸ்டி. 102 வந்து என்ன பண்ணால் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி, சட்ட அரசியலமைப்பு அந்தஸ்து. எதுக்கு, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்துக்கு. 103 இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான எஸ் ரிசர்வேஷன் சம்மந்தமான ஆர்டிக்கல். 104 தான் இப்போ நம்ம பார்த்தோம். நம்ம என்னது, ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தூக்குனது, ப்ளஸ் எஸ்சிஎஸ்டிக்கான ரிசர்வேஷனை மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீடிச்சது. 2மே என்ன பண்ணால் ஒரே சட்ட திருத்தம் தான். இங்கே 103 பார்த்தாச்சு, 104 பார்த்தாச்சு. 105ங்கிறது என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் ஓபிசியில் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சு அவர்களை பாதுகாத்துக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது, அவர்களுக்கான சிறப்பு சலுகைகளை வழங்கக்கூடியது. அப்போ அந்த ஓபிசியில் பவர் யாருக்கு, மாநிலங்களுக்கு, ஸ்டேட்டுக்கு பவரை திரும்ப வழங்கிய ஒரு சட்டம். எந்த விஷயத்தில் அப்படின்னா ஓபிசியில் எத்தனாவது சட்ட திருத்தம், 105வது சட்ட திருத்தம். 106ங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இங்கே லோக்சபாவில், மாநில சட்டமன்றத்தில், அதுபோக யூனியன் பிரதேசங்களில். சரியா, ரைட். 1/3, தட் மீன் 33% ரிசர்வேஷன் எப்போ இருந்து, 2029 நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளிலும் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அபவுட் டிராஃப்டிங் கமிட்டி. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 7 உறுப்பினர்கள், அதாவது 1+6. இந்த 1ங்கிறது தலைவர் அண்ணல் B.R. அம்பேத்கர் அவர்கள், அரசியலமைப்பின் தந்தை, மாடர்ன் மனு என்று அழைக்கப்படக்கூடிய அம்பேத்கர் அவர்கள்.
இந்த 6 பேர் என்ன பண்ணால் நம்மளுக்கு தெரியும். என்னது? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசுவாமி ஐயங்கார், KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி. இதில் பார்த்தீங்கன்னா மாதவராவ் யார்? மிட்டர் உடம்பு சரியில்லைன்னு விலகிட்டார். கெய்தான் இறந்துட்டார். ஸோ அதனால் யார் வர்றா? TT கிருஷ்ணமாச்சாரி வர்றாரு. ஸோ இந்த 6 பேரும் தான் ப்ளஸ் 1 மொத்தம் எத்தனை? 7 பேர் கொண்டது இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு. 10 பேர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், சரி தப்பு. ஃபஸ்ட்டு கூட்டம் முதல்ல இது அமைக்கப்பட்டது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தோம். எது? வரைவு குழு. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 11 கிடையாது. இது அமைக்கப்பட்டதே எப்போ தான்? 1947 ஆகஸ்ட் 29. அதாவது 1947 ஆகஸ்ட் 15. என்ன தெரியும் நம்மளுக்கு? இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அப்போ சுதந்திர தினம் முடிஞ்சு கரெக்டாக 2 வாரம் 14 நாளைக்கு அப்புறமா என்ன பண்ணியாச்சு? டிராஃப்டிங் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. ஸோ அப்போ அமைக்கப்பட்டதே 1947 ஆகஸ்ட் 29 அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் முதல் கூட்டம் எப்படி டிசம்பர் 11 நடைபெற்றிருக்கும்? இது வந்து ஆக்சுவலாக 1946 டிசம்பர் 11 அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான செகண்ட் கூட்டம், செகண்ட் செஷன். ஓகே. இதில் தான் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எஸ். ஸோ நியர்லி 2473 amendments were made before the draft was finalized. ஸோ அப்போ எத்தனை திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க? ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60 நாடுகள். ஸோ அப்போ 60 நாடுகள்கிட்ட இருந்து என்ன பண்ணால் காப்பி அடிச்சு 64 லட்சம் செலவு பண்ணி 2 years 11 months 18 days ஒர்க் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை பேர் சைன் போட்டிருப்பாங்க? 284 பேர் என்ன பண்ணால் சைன் போட்டிருப்பாங்க. 284 பேர் சைன் பண்ணி இந்த அரசியலமைப்பு ஏற்றுட்டு இருக்கிறோம். சரி சார், 60 நாடுகள்லேருந்து என்ன பண்ணால் காப்பி பண்ணுற, அப்படியே என்ன பண்ண எடுத்து போடுவோம். கரெக்ஷன்லாம் இருக்குமா இல்லையா? கரெக்ஷன் இருக்க தான் செய்யும். எத்தனை கரெக்ஷன் முதல்ல முன் வச்சாங்க? இது வந்து ஏற்றுக்கிட்டது ஃபைனலாக. மொத்தம் எத்தனை முன் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல? எஸ். அப்போ 7 ஒன்றை குறைங்க, 6 ஒன்றை குறைங்க, 5, இந்த 3 இருக்கா, அது தூக்கி 2வது போட்டு விட்ருங்க. 7635 கரெக்ஷன் வந்து என்ன பண்ணால் முன் வச்சுருப்பாங்க. பட் ஃபைனலி எத்தனை ஏற்றுட்டு இருக்கிறோம்? 2473. இந்த 2473 எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்கன்னா 24 × 7 × 3. அதாவது எங்கள் வீட்டிலனா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா 24 மணி நேரமும் 7 நாளும் 3 வேளை சாப்பிடும்போது டிவி ஓடும், நியூஸ் தான் ஓடும். நியூஸில் பார்த்துருப்போம்ல 24/7. அப்போ எத்தனை திருத்தம்னு தெரியலன்னா பிரிங்க, இதை அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. 24/7 நியூஸ் 17, 24/7 சொல்லிட்டு பார்த்துருப்பீங்களா நியூஸ் சேனல்லாம். ஸோ அப்போ 24/7 × 3, 3 வேளை சாப்பிடும்போது நியூஸ் தான், எதையும் போட விட மாட்டார். ஸோ கரெக்டு. அப்போ 10 பேர் கிடையாது, 7 பேர். முதல் கூட்டம் கிடையாது. என் அமைச்சதே என்ன பண்ண ஆகஸ்ட் 29, 1947 தான். ஓகேவா? ஆமாம். இன்னொன்று, அந்த முதல் கூட்டம் இப்போ டிசம்பர் 9 நடந்துச்சுல்ல, அதில் மொத்தமே என்ன பண்ணால் 211 பேர் தான் என்ன பண்ணால் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்கிறாங்க? 284 பேர் சைன் பண்ணி நவம்பர் 26, 1949 தான் என்ன பண்ண இந்த அரசியலமைப்பை ஏற்றுட்டு இருக்கிறோம். அந்த ஏற்றுக்கிட்டனால தான் நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கிறோம்? தேசிய சட்ட தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதை இந்த நவம்பர் 26 தேசிய சட்ட தினம் எப்போ இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டால் 2015 கொண்டாடுறோம். இது முக்கியம், ஏன்னா அதே எல்லாத்துக்கும் தெரியும். நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டோம், அதை சட்ட தினமாக கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இது எவனுக்கும் தெரியாது எது 2015 அப்படிங்கிறது. ஸோ முக்கியமானது பார்த்துக்கணும், சரியா?
அடுத்து முதலாக அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் யூஎஸ்ஏ, தட் மீன் அமெரிக்கா. ஏன்னா 1787 அது எழுத ஆரம்பிச்சு 1/7/8/9 அப்போயே அவங்களோட அரசியலமைப்பு வந்துருச்சு. நம்ம இப்போலாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். ஒழுங்குமுறை சட்டம், பிட்டிந்திய சட்டம்னு படிச்சுட்டு கிடப்போம். இப்போ தான் நம்மளை அவன் ரூல் பண்ண ஆரம்பிக்கிற டைம். அப்போவே அவன் நம்மளால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டான், அவனுக்கு அரசியலமைப்பு எழுதிட்டான். சரியா? ஆமாம், 1784 பிட்டிந்திய ஆக்ட் பார்ப்போம்ல, அந்த டைம் இது. அதுக்கப்புறம் நம்மள சார்ட்டர் ஆக்டு, அந்த ஏரியா அந்த டைமில் நம்ம அடிமையாக இருந்தோம், காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ரைட். இன்னொன்று இதே 1789 பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஃப்ரெஞ்சு புரட்சி, அதுவும் இதே வருஷம் தான். ஸோ இப்போ அமெரிக்கா ஈஸியான ஒன்று. இன்னொன்று ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இதுவே இங்கிலாந்தில் என்ன அப்படின்னா அன்ரிட்டன். இது எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இது எழுதப்படாத அரசியலமைப்பு. இன்னொன்று இது சிறுசு, அது பெருசு. இன்னொன்று நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகளில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அது ஃபீச்சர்ஸில் முதல் பாயிண்ட்டு நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இது இந்தியாவோடது. ஓகே, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கூற்று காரணம். ஜனவரி 26 ஆண்டுதோறும் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். தெரியும். முதல்ல என்ன பண்ணால் நம்ம மலைகளுக்கு குடியரசு தினம்னா ரிப்பப்ளிக் டே, சுதந்திர தினம்னா இண்டிபெண்டன்ஸ் டே மூலம் சொல்லணும். அதுவே தெரியாமல் நம்மளுக்கு என்ன பண்ணால் குழம்பிட்டு கிடக்குறாங்க. தலைவர்களே என்ன பண்ணால் குழம்பிட்டு இருக்கிறாங்க, தொண்டர்களை சொல்லி தப்பில்லை. சரி, ஓகே, நோ பாலிடிக்ஸ். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கிடையாது, கேம் இன்டு ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வந்த நாள். நடைமுறைக்கு வந்த நாள் தான் இது. ஓகே ரைட். ஸோ அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இப்போ தான் பார்த்தோம், என்னது நவம்பர் 26. இப்போ 1949. இதுதான் சட்ட தினம்னு பார்த்தோம் 2015 இப்போ தான் மேலே எழுதுனேன். மேலே ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, சிறப்பியல்புகளில் பொருந்தாதது எது? இப்போ நான் சொன்னோம்ல போன கொஸ்டினில், எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு இது நம்மளோட அரசியலமைப்பு தான். நீதித்துறை அரசாங்கத்திற்கு உட்பட்டதா? அப்படியா? டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, நோ. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. சுதந்திரமான நீதித்துறை பார்த்துருப்போம்ல ஸ்கூல் புக்கில், மாண்டெஸ்கியூ. சுதந்திரமான நீதித்துறை அண்ட் ஒருங்கிணைந்த நீதித்துறை, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஒருங்கிணைந்த நீதித்துறை, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஆக்சுவலாக நீதித்துறை, அதாவது ஜுடிஷியரி செப்பரேட்டட் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஞாபகம் இருக்கா? ஆர்டிக்கல் 50 பார்ட் 4ல் டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆர்டிக்கல் 50 நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரிப்பு சம்பந்தமான ஆர்டிக்கல் 50. அப்போ எப்படி அது உள்ளே இருந்திருக்கும்? ஏன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு, நீதியும் நிர்வாகமும் ஒரே இடத்துல இருந்துச்சு. பார்த்துருப்போம்ல, மதுரையை எரித்தால் கண்ணகி, மதுரை கொழுந்து விட்டு எரிந்தது. ஏன் இருந்துச்சு? கணவனை இழந்து விட்டால். கணவனை கொன்னது யார்? அந்த தவறான தீர்ப்பு கொடுத்தது யார்? பாண்டிய மன்னன், ஆரிய படையை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். அந்த மதுரையை ஆட்சி பண்ணக்கூடியது யார்? அதே பாண்டிய நெடுஞ்செழியன். அப்போ நிர்வாகமும் அந்த மன்னன் தான், நீதியும் அந்த மன்னன் தான். அப்போ நிர்வாகம் நீதியும் அந்த காலத்தில் ஒட்டுக்கா ஒரே ஆள்கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ நம்ம முதல்வரோ இல்லை பாரத பிரதமரோ என்ன பண்ணால் வழக்குகளை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்களா? இல்லை. ஸோ அப்போ செப்பரேட்டாக இருக்குது. சரியா? ஸோ அது ஒன்று தான் தப்பு. மீதி எல்லாமே என்ன பண்ணால் எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு கரெக்டு தான். நெகிழும் என்று நெகிழா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த பார்ஷியலி ரிஜிட், பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள். ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, அமெண்ட்மெண்ட்டை குறிக்குது. அதாவது ஃப்ளெக்சிபிள்
ஈஸியாக என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்களை திருத்திடலாம், அதாவது பை சிம்பிள் மெஜாரிட்டியில். இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஒரு சில விஷயங்களை திருத்துவதற்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படும். ஓகே, ஆமாம். இந்த ஒரு காமெடியில் வரும்ல, அவன் கருப்பாக இருந்தானா வெள்ளையாக இருந்தானடா, கருப்புன்னு சொல்ல முடியாது, வெள்ளைன்னு சொல்ல முடியாது, நெட்டையாக இருந்தானா குட்டையாக இருந்தானா, அவ்வளவு நெட்டன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ குட்டன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நெகிழுமா நெகிழாவா, நெகிழுன்னு சொல்ல முடியாது, நெகிழா. அப்போ பார்ஷியலி ரிஜிட், பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள். ஓகே, அதுக்கடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். எஸ், ஆர்டிகல் 326 326 அடிப்படையில். ஆமாம், யாரெல்லாம் ஓட்டு போடலாம், 18 வயது. இன்றைக்கி எல்லாம் என்ன அப்படின்னா ஜென்சி ஃபுல்லாக ஒரு ஃபயரில் இருக்கிறான், எப்படா எலெக்ஷன் வரும், April 23 ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு. ரீசன் என்ன, வயது வந்து ஒரு வாக்குரிமை. எத்தனை வயசு, 18. ஆக்சுவலாக இது மாதிரி எத்தனை இருந்துச்சு, 21 இருந்துச்சு. 21 வயசை 18 குறைச்சது எப்போ, 1988 61வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் தான். அப்போ 88வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்டு போடுற வயசு 21 இருந்துருக்குது. எப்போ குறைச்சிருக்கிறோம், நம்ம 88 தான் குறைச்சிருக்கிறோம். 61வது சட்டத்திருத்தத்தை போட்டு குறைச்சி விட்டாச்சு 18 வயசுன்னு. சரியா? ஆமாம், அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக பைப்பில் இருக்கான் நம்ம ஆளுங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா இது பார்ட் 3, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கீ டு தி கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள். ஆமாம், பார்த்துருப்போம்ல, எர்னஸ்ட் பெர்க்னர் கீ அப்படின்னு சொல்லியிருப்பார். சாதகம்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், கே முன்சி. அடையாள அட்டை, ஐடென்டி கார்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், பால்கி வாலா. அதுக்கடுத்து இதயம் மற்றும் ஆன்மான்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், யார், நம்மால் அம்பேத்கர். எதை சொல்லியிருக்காரு, ஆர்டிகல் 32 சொல்லியிருக்காரு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது பிரியாம்பிள். இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 யார் சொல்லியிருக்கிறா, அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அதே அம்பேத்கர் அவர்கள் புதுமையான சிறப்பம்சம், நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் சார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா டிபிஎஸ்பியை சொல்லியிருப்பார். டிபிஎஸ்பி, திஸ் இஸ் டிஎஸ்பி, அந்த டிஎஸ்பி கிடையாது, இது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பார்ட் 4. என்னது, பார்ட் 4 டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்டிகல் என்னது, 36 51 வரைக்கும் இருக்குது. பார்ட் 4 டிபிஎஸ்பி 36 51 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை தான் என்னென்னு சொல்லியிருக்கிறாரு, நாவல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இதையும் 4 விதமாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆள் என்ன பண்ணால், இந்த எலெக்ஷன் டைமில் தேர்தல் அதிகாரிகள்லாம் கொடுக்குறாங்கல்ல, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்குது அப்படின்றப்பார் ஒரு ஆள். இந்த டிபிஎஸ்பியை யார் சொல்லியிருக்கிறா, கேசிவிஆர் சொல்லியிருப்பார். அது இதுவும் போன இதில் கேட்டது. இதை நம்ம கேடி ஷா பேங்க் செக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு இருப்பார். பேங்க் செக்கு இது தேர்தல் அரசியல்வாதிகள் கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்குது அப்படின்னு இருப்பார். சுக்லா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிற விஷயங்கள்லாம் அமல்படுத்தப்பட்டால் நாடு சொர்க்க பூமியா அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்ம அது ஃபர்தராக அடுத்தடுத்து அந்தந்த பார்ட் வர்றப்ப என்ன பண்ணால் பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ இப்போ இதன் அடிப்படையில் 3, 4, 2, 1. இப்போ இதில் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா வீடியோ லென்த் ஆயிரும். அதுக்கடுத்து நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரியேட், பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரியேட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான செக்ரட்டரியேட் இருக்கும். ஒன்று லோக்சபாவுக்கு ஒன்று, ரெண்டாவது என்னது ராஜ்யசபாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, லோக்சபாவுக்கு ஒன்று ராஜ்யசபாவுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த 2க்கும் தனித்தனி செக்ரட்டரி இருப்பாங்க. ஓகேவா? தனித்தனி செக்ரட்டரி இருப்பாங்க. லோக்சபாவுக்கான செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர். ராஜ்யசபாவுக்கான செக்ரட்டரியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த இருக்கார் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். ஓகே, அந்தந்த
அவை முன்னவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பீக்கர், தட் மீன்ஸ் சபாநாயகர் லோக்சபாவினுடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர். வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது இங்கே ராஜ்யசபாவினுடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அவை முன்னவர், ரைட்டா? ஸோ அப்போ அவங்க இதற்கான செக்ரட்டரி, அதாவது லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல். தற்போது யார் இருக்கா அப்படின்னா இங்கே உப்தல் குமார் சிங் இருக்கிறாங்க, இங்கே பிசி மோடி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அப்படின்னா செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு செலக்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் சட்டம் இயற்றக்கூடிய, அதாவது இந்தியாவின் ஏதேனும் ஒரு பகுதிக்கு சட்டம் இயற்றும், கரெக்டு தான். 7வது அட்டவணை வந்து என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசு, 6வது அட்டவணை கிடையாது, 7th ஷெட்யூல். மத்திய பட்டியலில் தற்போது 98 துறைகள். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஓகே, எஸ், 97, 66, 47 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இது எப்போ அப்படின்னா 1950. அடுத்து உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 100, 61, 52 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அட் ப்ரெசண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்டில் தற்போது 98, 59, 52, அதாவது ஆஃப்டர் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறமா மத்திய டெக்னிக்கல் இஷ்யூஸ் கைஸ் 98, 59, 52. ஓகே, ஸோ இதான் ப்ரெசன்ட் கவுண்ட் அப்படிங்கிறது. அப்போ மத்திய பட்டியலில் மத்திய அரசு சட்டம் போடும், மாநில பட்டியலில் மாநில அரசு சட்டம் போடும், பொதுப்பட்டியல் 2 பேருமே என்ன பண்ணால் சட்டம் போடுவாங்க. சரியா? ஆமாம். இதில் வந்து என்ன பண்ணால் ஒரு இங்கே 5 துறைகள், மாநில பட்டியலில் இருந்த துறைகள் 1976 என்ன இருக்குன்னு பார்த்துருப்போம். நம்ம 42nd CAA அடிப்படையில் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்போம். ஸோ அதை நம்ம பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் 100 இருக்குன்னு சொல்லிட்டு தப்புன்னு போட்டு வச்சுருப்பீங்க, ரைட்டா? ரைட். இன்னொன்று உங்களுக்கு பிரான்ச்சில் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2, 3 அது ரெண்டும் ஒரே ஆன்சராக இருக்கிறதுனால மாற்றி விட்ருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்ன பண்ணால் 1 and 3 தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன பண்ண கொடுத்துருப்பான், 12th பாக்ஸில் கொடுத்துருப்பான். முதல்ல ஸ்கூல் புக்கை தயவுசெய்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குங்க, 2வது PYQ ப்ரீவியஸ் இயர் கொஷின், 3வது என்ன பண்ணால் நம்மளுடைய டாஃப் புக்கு. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் லக்ஷ்மிகாந்த் புக்கை படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் என்ன பண்ணால் பேட்டர்ன். ஃபஸ்ட் என்னது ஸ்கூல் புக்கு, PYQ, டாஃப், லக்ஷ்மிகாந்த் புக்கு. சரியா? ரைட். ஸோ இப்போ இது யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரு தான் நம்மளும் சொல்லியிருப்பார். ஓகே, ஆமாம். எந்த பக்கமும் ஒரு சாயாமல் நடுநிலைமையாக நப்படம் இருக்க வேண்டும். எந்த பதவி? சபாநாயகர், ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்டிங். ஓகே, எஸ், நேரு சொல்லியிருக்காரு. ஈஸியான கொஸ்டின். அடுத்த நிதி உறவுகள் சம்மந்தமாக, ஆக்சுவலாக மத்திய சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சம்மந்தமாக 2 ஆர்டிக்கல் இருக்குது. பார்ட் 11(1), பார்ட் 12(1). கிளியர்? 245 to 263, 264 to 300A. ஆக்சுவலாக இது டோட்டலாக பார்ட் 11, 12. இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க, இங்கே நிதி உறவுகள் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா, நிதி உறவு மட்டும் அப்படின்னு பார்த்தா 268 293 வரைக்கும். கிளியர்? ரைட். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். அதுக்கடுத்து
அலுவலக மொழிகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டாலே முதல்ல ரவுண்ட் பண்ணிடுங்க. சரியானது கேட்குறானா தவறானது கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு. இது அட்டவணை 8 கீழ் வருகிறது. சரிதான், 8. இதே பார்ட்டாக இருந்தால் 17, அட்டவணையாக இருந்தால் 8. சரியா? ரைட். அப்படியே தெரியல அப்படின்னா 1 7 கூட்டுங்க, என்னது 8, ரூம் நம்பர் வந்துருச்சு. வசூல் ராஜா மாதிரி என்ன பண்ணால் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. தொடக்கத்தில் 14 மொழிகளும் தற்போது 22 மொழிகளும் இருக்குது. ஸோ கரெக்டானது தான். 18 அலுவலக மொழிகள் பற்றி என்ன பண்ணால் கூறுகிறது அப்படின்னு இருக்குது. 18ங்கிறது என்ன பண்ணால் எமர்ஜென்சி. சரியா? இப்போ சொன்னேன் 17ன்னு சொல்லிட்டு. ஸோ 18 கிடையாது, 17. ஸோ அப்போ 14 இருக்குது. இப்போ எத்தனை இருக்குது? 22 மொழிகள் அப்படின்றக்கா. அப்போ பாருங்கள், 21வது சட்ட திருத்தம் 1967. ஓகேவா? அடுத்து 71வது சட்ட திருத்தம் 1992. இந்த 21 71 கூட்டுங்க, எத்தனை? 2 9. 92வது சட்ட திருத்தம் 2003. சிந்து மொழி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி. ரைட்டா? ஸோ இப்போ 14 இது 15வது மொழியா? 16 17 18 19 20 21 22. ஸோ அப்போ இது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. 21 71 ரெண்டையும் கூட்டிங்கன்னா 92 மைண்டில் வந்துருச்சா? அப்போ இந்த 21 மட்டும் என்ன அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கே என்னது 1967வது வருஷம். இங்கே 71வது சட்ட திருத்தம் 1992வது வருஷம். ஸோ 15 மொழிகள் எப்படி 22 ஆச்சுன்னா இப்படி தான். ஓகே, ரைட். 21 21 ரெண்டையும் கூட்டினா 92. அந்த 92 தூக்கி அப்படிங்க போட்ட வேண்டியதான். இல்லை இது ரெண்டையும் கூட்டிட்டு 92 வந்துருச்சா? இந்த 92 முன்னாடி இதுக்கு வருஷமாக சேர்த்துறாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு, செலக்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட் என்னது கொடுத்துருக்குறான்? ஆமாம், அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல். எஸ், denotes change, improvement and modification. கரெக்டு தான். சட்ட திருத்தம் பகுதி 17 இருக்கா? 17 இப்போ தான் பார்த்தேன். லாங்குவேஜ் சம்மந்தமானது இருக்குது. அப்போ இது என்னது பகுதி? ஆக்சுவலாக பார்ட் 20 பகுதி 20 இருக்குது. 368 கரெக்டு தான். சரியா? அப்போ 1 3 சரி, 2 தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை. எஸ், ராஜ்யசபா சீட். ஆக்சுவலாக பட்டியல் அப்படிங்கிறத விட என்ன பண்ணால் ஷெடியூல். எத்தனை ஷெடியூல் இருக்குது அப்படின்னா 4வது ஷெடியூலில் இருக்குது. ஓகே, எத்தனாவது ஷெடியூலு? 4வது ஷெடியூலில் இருக்குது. ஆமாம், பார்த்துருப்போம் இல்லையா? ஊபிக்கு 31 சீட் இருக்குது, மகாராஷ்டிராவுக்கு 19 சீட் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு 18 சீட் இருக்குது, வெஸ்ட் பெங்காலுக்கும் பீகாருக்கும் 16 சீட் இருக்குது. அப்போ இந்த லிஸ்ட்டு எங்கே இருக்குது? 4வது ஷெடியூலில் இருக்குது. எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ ராஜ்யசபா சீட்டு? ரீசெண்டாக என்ன பண்ணால் 4 பேர் இருக்கார்ல, யார்? 18 சீட்டில் கமல் பேர் இருக்கிறாரு. நம்ம விஜயகாந்த், நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய பிரதர் சுதீஷ் அவர் பேர் இருக்கார். அப்போ அவங்களாம் இந்த 18 பேரில் 2 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ ராஜ்யசபா சீட் என்று ஒதுக்கப்படக்கூடிய அட்டவணை 7. சரியா? அட்டவணை 4. லிஸ்ட்டு அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஆக்சுவலாக என்னது? ஷெடியூல். எத்தனை ஷெடியூல் இருக்குது? ஸ்டார்டிங்கில் 8 இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் எத்தனை இருந்திருக்கும்? 8 இருந்திருக்கும். இப்போ எத்தனை இருக்குது? 12 அட்டவணை இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறப்ப ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா, கனடா கொடுத்துருக்கானா? ரைட்.
இப்போ இங்கே தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு திருத்தம், சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னது அரசியல் அமைப்பு திருத்தம் வந்து என்ன பண்ணால் அங்கேருந்து எடுத்திருப்போம். ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன பண்ணால் கூட்டம் அப்படியே டேரெக்டாக தான். ஜெர்மனிலேருந்து என்ன அப்படின்னா டிப்ரிவேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஆனால் 2 மட்டும் என்ன பண்ணால் பறிக்க முடியாது. ஆர்டிக்கல் 20 and 21 தவிர இது எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எதை மட்டும் பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 20 and 21 மட்டும் என்ன பண்ண முடியாது. ஸோ ஜெர்மன் அப்படிங்கிறது வீமரின் ஜெர்மன் அரசியல் அமைப்பு நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு சம்மந்தமானது. அடுத்து கனடா அப்படிங்கிறது என்ன பண்ணால் மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, இன்னொன்று பலமான மத்திய அரசு. இப்போ ஆளுநர் நியமனம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் இருக்குல்ல, அந்த ஆளுநர் நியமனத்தை மத்திய அரசு தான் பண்ணணுங்கிற கான்செப்ட், இது எல்லாமே கனடா. ஆனால் ஆளுநருங்கிற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். பட் அந்த ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படணும், யாரோ எஸ் மத்திய அரசால் நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்டா, ரைட். ஸோ அப்போ 1 2 3 4 அப்படியே டேரெக்டாக அப்படின்னா மேட்ச் ஆகிருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட 60 நாடுகள் பார்த்துருப்போமா, அதில் முக்கியமான ஒரு 10 நாடுகள், அதை மட்டும் என்ன பண்ணால் மைண்டில் ஏற்றிக்கோங்க. தென் அடுத்து மாநிலங்களவை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நிரந்தர அமைப்பு, கலைக்க முடியாது. ஆமாம், காலம் 5 ஆண்டுகள் கிடையாது, நிரந்தர அமைப்புன்னு சொல்லியாச்சு, அப்படின்றத காலம் வேண்டி கிடக்குது. இருந்தாலும் உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள். இப்போ கமல் போயிருக்கிறாரு, எது கமல் சொல்கிறேன்னா நம்ம ஆளுக்கு அவங்க முக்கியமான ஃபேமஸான ஆட்களை சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ணால் மைண்டில் நிற்கும், அதனால சொல்கிறேன். 6 ஆண்டுகள். இப்போ போயிருக்காருன்னா 6 வருஷம் வரைக்கும் அவர் இருப்பார். ரைட்டா, அவர் போன வருஷம் போயிருக்காரு, அப்போ போன வருஷத்துலேருந்து 6 வருஷம் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சுதீஷ் அவர் இந்த வருஷம் போயிருக்காரு, அப்போ இந்த வருஷத்துலேருந்து 6 வருஷம் கணக்கு எடுத்துக்கோங்க. சரியா, ரைட். உறுப்பினர்களின் பதவிக்காலம். அதுக்கடுத்து என்னது, 3 1 பங்கு உறுப்பினர்கள், 4 1 பங்கு கிடையாது, 3 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்கள் கிடையாது, ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள். ஓகே, ஸோ அப்போ இது ஒன்று தான் சரியானது. கிளியர். அரசியலமைப்பில் என்னது, மாநிலங்களவை பற்றிய அப்போ 79 பார்லிமெண்ட், 80 ராஜ்யசபா, 81 லோக்சபா. இந்த 3 அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு இது பார்க்குறப்ப ஆர்டிக்கிளும் அடுத்தடுத்து நம்மனா பார்த்துக்கிட்டே போயிடலாம். பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா. பார்லிமெண்ட் மேலவை கீழவை 79 80 81. 79 இந்த 3 ஆர்டிக்கிளை இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால் 79 80 81. பார்லிமெண்ட் சம்மந்தமாக பேசக்கூடியது 79, மேலவையான ராஜ்யசபா சம்மந்தமாக பேசக்கூடியது 80, கீழவை லோக்சபா சம்மந்தமாக 81. கிளியர், ரைட். அடுத்து இந்திய நாடாளுமன்றம் தொடர்பான கூற்றுக்களில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை, வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முறை, வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்டேரியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவின் ஈரவை முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அப்படியா, ரஷ்யா கிடையாது. மேலவை கீழவைங்கிறது என்ன அப்படின்னா எங்கேருந்து உருவாக்கப்பட்டது, இங்கிலாந்து. ரஷ்யா கிடையாது. அதில் கீழவை அதிக அதிகாரம், அதுவும் என்ன அப்படின்னா யூகே தான். மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யூகேலேருந்து அதிகமாக கடன் வாங்கியிருப்போங்க. எதுலேருந்து, யூகேலேருந்து. இதில் மேலவைங்கிறது அமெரிக்காவோட செனட் மாதிரி என்ன அப்படின்னா நம்முடைய மேலவை. ஓகே, ரைட். இருந்தாலும் எதற்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழவைக்கு தான் பவர் அதிகம். ஸோ அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா யூகேலேருந்து என்ன அப்படின்னா எடுத்திருப்போம். கூட்டத்தொடர் ஓராண்டில் 2 முறை மட்டுமே கூட்டப்படுகிறது. மினிமம் 2 முறை, 2 முறை அப்படிங்கிறது கிடையாது, குறைந்தபட்சம் 2 முறை. ஓகேவா, அதாவது குறைந்தபட்சம் அப்படின்னது ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்குமான அந்த கேப்பு 6 மாதத்தை தாண்டிடக்கூடாது. சரியா, ரைட். ஸோ அப்போ 1 மட்டும் தான் சரி, 2 3 தப்பு. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, எக்ஸ் அஃபீசியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
வைஸ் பிரசிடென்ட். எஸ், கரெக்டு தான். எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யார்? எஸ், துணை குடியரசுத் தலைவர். ஆர்டிகிள் 64 பார்த்துருப்போம்ல. எஸ். அதுக்கடுத்து மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் யார் அப்படின்னா பிரதமர் கிடையாது, சபாநாயகர். சபாநாயகர். தற்போதுள்ள மக்களவையின் மொத்த இடம் 543. கரெக்டு தான். தற்போதுள்ள மாநிலங்களவையின் மொத்த இடம் 245. இந்த 543 + 2 இருந்துச்சு, அதுதான் இப்போ தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் பார்த்துருப்போம். இதையுமே என்ன பண்ணால் 233 தான் என்ன பண்ணால் எலெக்டடு, 12 பேர் என்ன பண்ணால் நாமினேட்டட். சரியா? எஸ். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 245 பேர் ஸ்டேட்லேருந்து, சாரி 225 பேர் என்ன பண்ணால் ஸ்டேட்லேருந்து, மீதி 19 பேர் என்ன பண்ணால் எங்கேருந்து? எஸ், யூடியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது நம்ம பார்லிமெண்ட் வரப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அதோடைய காம்போசிஷன் என்ன, 543 ஸ்டேட்லேருந்து எத்தனை பேர், யூனியன் டெரிட்டரியிலேருந்து எத்தனை பேர் அப்படிங்கிறது நம்ம பார்லிமெண்ட் பார்க்குறப்ப என்ன பண்ணால் பார்க்கலாம். அதுமாதிரி 245 ஸ்டேட்லேருந்து எத்தனை பேர், யூனியன் பிரதேசங்கள்லேருந்து எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப லென்த் ஆயிரும். சரியா? நெக்ஸ்ட்டு, மக்களவையின் அதிகாரங்களில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவசர நிலை பிரகடனத்தை வெளியிடும் அதிகாரம் இருக்குதான். அடுத்து, எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி ஓவர் மணி பில்ஸ், மணி பில்ஸ்லேயும் முழு அதிகாரம் இருக்குதான். ப்ரிப்பேரிங் த பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை, ஆண்டு பட்ஜெட் தயார் பண்ணுறது யார் தான்? மக்களவை தான். எஸ். பண மசோதா பார்த்துருப்போம் நம்ம. ஆர்டிகிள் 110, பட்ஜெட் 112. அவசர நிலை பிரகடனம், 3 விதமான அவசர நிலை இருக்குது. என்னது? தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. 352, 356, 360 பார்த்துருப்போமா? எஸ், ஈஸியான கொஷின் தான். அப்போ இங்கே ஏற்கனவே 279, 80, 81 3 ஆர்டிகல் சொன்னோன்னா, இங்கே ஒரு 2 ஆர்டிகல் மைண்டில் வச்சுக்கோங்க. பட்ஜெட்டுக்கு 112, மணி பில்லுக்கு 110. பட்ஜெட்டுக்கு 112, மணி பில்லுக்கு 110. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் நம்ம ஏதாவது ஆர்டிக்கலையும் சேர்த்து அப்படியே மைண்டில் கொண்டு போயிடணும். சரியா? அதுக்கடுத்து, அரேஞ்ச் த லிஸ்ட் ஸ்டேஜஸ் பாஸ்ட் எ பில். முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை மற்றும் 3ஆம் வாசிப்பு. எஸ். ஸோ அப்போ பாருங்களேன், ஒரு 2 ஹவுஸ், அதாவது இது முதலவை, இது 2ஆம் அவை, 3வது குடியரசுத் தலைவர். ஓகேவா? இந்த 2 அவை ப்ளஸ் குடியரசுத் தலைவர், இந்த 3 சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். இந்த 3 சேர்ந்தது என்னது? பாராளுமன்றம். அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அப்படின்னா ஒரு சட்டத்தை, நாட்டுக்கு தேவையான சட்டத்தை வந்து என்ன பண்ணால் போடுறாங்க. சார் எது சார் முதலவை, எது சார் 2வது அவை? பில்லு எங்கே போதோ முதலவை. ராஜ்யசபாவில் போச்சுன்னா ராஜ்யசபா முதல் அவைன்னு வச்சுக்கோங்க, லோக்சபா 2வது அவைன்னு வச்சுக்கோங்க. இல்லை லோக்சபாவில் முதல்ல போச்சுன்னா லோக்சபா முதலவை, ராஜ்யசபா 2வது அவை. சரியா? ரைட். 3வது குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். சரி, இப்போ ஏதோ ஒரு இடத்துல போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ்யசபா லோக்சபாவுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கிறேன். லோக்சபாவில் போகுது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பில்லுடைய டைட்டில் என்ன, தலைப்பு என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ், இந்த பில் எதற்காக கொண்டு வர்றோம். இப்போ கொண்டு வந்தாங்களே 106வது சட்ட திருத்தம், என்னது? நாரி சக்தி வந்தன அதிநியம், பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா. டைட்டில் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ரீடிங்கில் ரீட் பண்ணி கெசட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ரீடிங். 2வது வாசிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 3மே 2வது வாசிப்பு தாங்க. எது 3? இதில் இது 3 சேர்ந்து 2வது வாசிப்பு. 2வது வாசிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முதல் வாசிப்பில் சொல்லிட்டேன் நான். என்னது? டைட்டில். ஸோ டைட்டில் வந்து என்ன அப்படின்னா எதில்? கெசட்டில், அரசிதழில் வெளியீடு. ஃபஸ்ட்டு ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தலைப்பு. தலைப்பு இதில் அரசிதழில்
ரீட் பண்ணுறாங்க. இன்னொன்று ஃபஸ்ட் ரீடிங்க்கு முன்னாடியே கூட என்ன பண்ணால் அரசிதழில் சபாநாயகர் என்ன பண்ணலாம், அவைத்தலைவரோ அரசிதழில் ரிலீஸ் செய்வதும் உண்டு. அடுத்து செகண்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல இங்கே செகண்ட் ரீடிங். அப்போ ஒரு பில் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், எந்தவித விவாதமும் நடைபெறாமல் ஏற்றுக்கலாம். அதான் ரொம்ப ரேர் தான், இப்போ விவாதம் இல்லாமலாம் நடைபெறதில்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா அதை பிரித்து மேய்றாங்க உள்ளுக்குள்ளே அந்த ஒரு 40 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பில்லில். அதில் இந்த பாயிண்ட் எதுக்கு, 38வது பாயிண்ட்டு, 22வது பாயிண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து மேய்வாங்க. அப்போ இதை என்ன பண்ணுங்க, ஆய்வுக்குழுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அப்போ குழு நிலை அப்படிங்கிறது, அந்த குழுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று அதே அவையிலும் இருக்கலாம், இல்லை ஜாயின்ட் கமிட்டி 2 அவை சேர்ந்தும் 2 அவை உறுப்பினர்கள் சேர்ந்தும் இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ அது குழுநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த குழுநிலைக்கு அப்புறம் என்ன பண்ணால் 3வது அறிக்கை நிலை, ரிப்போர்ட். அறிக்கை நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கே இது தாண்டா ஃபைனல். அப்போ இந்த குழுநிலை டிஸ்கஷன் ஸ்டேஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. திருத்தம் எல்லாமே என்ன அப்படின்னா இதில் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழு கொடுக்குற ரிப்போர்ட்டு என்ன பண்ணுவாங்க, சர்க்குலர் விடுவாங்க. அந்த குழு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு அது ஓரவை குழுவாக இருக்கலாம், இல்லை ஈரவை ஜாயின்ட் கமிட்டியாக இருக்கலாம். அப்போ அந்த ரிப்போர்ட்டை என்ன பண்ணுறாங்க, சுற்றுக்கு விடுறாங்க, சர்க்குலர் விடுறாங்க. ஸோ அதான் அறிக்கை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபைனலாக அறிக்கை நிலைங்கிறது இதுதான் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் ஆகிற ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ அந்த செகண்ட் ரீடிங்குள்ளேயே என்னென்ன வந்துடுது, குழுநிலை அல்லது கூட்டுக்குழு நிலை அல்லது அறிக்கை நிலை. ஓகே, இது 3மே என்ன பண்ணால் வந்துடும். சரியா? ரைட். இது 3மே என்ன பண்ணால் 2ஆம் வாசிப்பு கீழே வந்துடுமா? அடுத்து 3வது வாசிப்பு, தேர்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும், எத்தனாவது ரீடிங்கு, தேர்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங். தேர்ட் ரீடிங் என்னது, ஓட்டிங். அப்போ யாரெல்லாம் இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அது தேர்ட் ரீடிங்கில் வந்துடும். இந்த தேர்ட் ரீடிங்க்கு தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒன்று தேவைப்படும். என்ன பில்லு என்ன மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும் அதை அப்படின்னு எதை ரீடிங்கு தேவைப்படும், தேர்ட் ரீடிங்கில் தேவைப்படும். இந்த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியை நம்ம தனியாக பார்க்கலாம். சரியா? என்ன சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் அப்ரூவல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதான் முதல் அவையில் நடக்கக்கூடியது. 3 ரீடிங் முடிஞ்சா இங்கேயே, ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். ஃபோர்த் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 3 சேர்ந்தது. முதல் அவையில் என்னென்னலாம் நடந்துச்சோ இது 3 சேர்ந்தது 2வது அவையில் நடந்துச்சுன்னா அதுதான் ஃபோர்த் ரீடிங். அதான் என்னது, ஃபோர்த் ரீடிங். ஓகே, அடுத்து ஃபிஃப்த் ரீடிங்னு ஒன்று இருக்குது. இது குடியரசுத் தலைவர் 111 அடிப்படையில் ஒப்புதல் கொடுக்கக்கூடியது. அப்போது ஒரு மசோதா அப்படிங்கிறது உள்ளே முதல் அவையில் இதெல்லாம் நடந்து 2வது அவையிலும் அதே மாதிரி என்ன அப்படின்னா டிட்டோ நடந்து 3வதாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பார். இப்படித்தான் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா சட்டமாக மாறுகிறது. சரியா? ரைட். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின், ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான ஒன்று. முதலமைச்சர் மாநிலத்தின் நிர்வாக தலைவர் கரெக்டு, மாநில அரசின் தலைவர் கரெக்டு. இதுவே அங்கே மத்தியில் நிர்வாக தலைவர்னா பிரதமர், மத்தியில் அரசின் தலைவர் இந்திய அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர். சபாநாயகர் சட்டமன்றத்திற்கு தலைமை தாங்குகிறார். அமைச்சர்கள் தனியாகவும் சரி கூட்டாகவும் சரி முதலமைச்சருக்கு பொறுப்பானவர்கள். ஸோ எல்லாமே சரியானது தான். ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். தென் நெக்ஸ்ட்டு which of the following method can be amended for the federal structure of polity? கூட்டாட்சி சம்பந்தமான பில்லாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ சொன்னல
டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி எதாவது ரீடிங் சொல்லுங்கள் பார்ப்போம். எதாவது ரீடிங்கு? எஸ், அதே தான் தேர்ட் ரீடிங். தேர்ட் ரீடிங்கில் தான் என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த மெஜாரிட்டி, எந்த மாதிரியான மெஜாரிட்டி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது எந்த ரீடிங்கில்? தேர்ட் ரீடிங்கில் தான் என்ன பண்ணால் தேவைப்படும். சரியா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜிஎஸ்டி சொல்லலாம். ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த இன்கம்மை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி மூலமாக என்ன பண்ணால் பிடிங்கிறாங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப அது எதில் வந்துடும்? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமான பில்லில் வந்துடும். அப்போ அதுக்கு என்ன தேவைப்படும்? பாதி மாநிலங்கள். அதே மாதிரி ஒரு மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து ராஜ் சொல்லலாம். அது பார்லிமெண்ட் சட்டம் போடுது 73 74 அப்படின்னு சொல்லிட்டு 249 அடிப்படையில் போடுது. அப்போ அதுக்கும் என்ன தேவை? பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களினுடைய ஒப்புதல் தேவை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? எஸ், முதல்ல பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அதை பாஸ் பண்ணணும். ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேட்டுக்கு, எல்லா ஸ்டேட்டுக்கும் என்ன அப்படின்னா அனுப்பிச்சுடுவாங்களா? அந்த ஸ்டேட்டில் இப்போ டோட்டலாக 27 ஸ்டேட் இருக்குது அப்படின்னா பாதிக்கும் மேற்பட்ட ஆஃப் த ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆமாம், சிம்பிள் மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டியில் எங்கே இருக்குது நம்ம ஆளுங்க? மெஜாரிட்டி ஆஃப் த கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். இங்கே ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் 368. அதாவது இது 2 கண்டிஷன் வந்து நான் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகணும். 1 அட்டண்டன்ஸு, 2 ஆதரவு. 1 அட்டண்டன்ஸு, 2 என்னது? ஆதரவு. அட்டண்டன்ஸ் எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா 2/3 இருக்கணும். ஆதரவு 1/2. எதில்? டோட்டல் ஸ்ட்ரென்த்தில். இதில் டோட்டல் ஸ்ட்ரென்த்தில். சரியா? அப்போ இங்கே பாஸ் ஆகிட்டு ஸ்டேட்டுக்கு போகிறப்ப சிம்பிள் மெஜாரிட்டினால் என்ன அப்படின்னா ஹவு many மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, எஸ். ஸோ இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நெக்ஸ்ட்டு இப்போ தான் மேலே ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் நம்ம மேலே? ஆமாம், சூஸ் இன்கட் பேர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா ஒரு மசோதா அப்படிங்கிறது எப்படி சட்டமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு ரீடிங் வந்து என்ன பண்ணால் நம்மளுக்கு தெரியும். என்னது? டைட்டில் கெசட்டில் வந்து என்ன பண்ணால் ரிலீஸ் பண்ணுறது. இது வந்து செகண்ட் ரீடிங்கும் தேர்ட் ரீடிங்கும் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரீடிங் நம்மளுக்கு தெரியும் லீகல் அப்ரூவ்டு ஆஃப் த பில் ஆர் டிராஃப்ட். 3வது வாசிப்புங்கிறது என்ன பண்ணால் அப்ரூவ் பண்ணுறது. 2வது வாசிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோம். 2வது வாசிப்பு 4 நடைமுறைகளுள் ஒன்றுக்கு அனுப்பப்படும். ஸோ கரெக்டு தான். 4 நடைமுறைன்னா என்ன? ஒன்று வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவாக பில்லு பாஸ் பண்ணுறது. 2வது வந்து என்ன அப்படின்னா என்ன பண்ணுறது? குழுவுக்கு அனுப்புறது. 3வது என்ன அப்படின்னா கூட்டுக்குழுக்கு அனுப்புறது. இல்லை அப்படின்னா பப்ளிக் ஒப்பீனியன், அதாவது பப்ளிக் பொதுமக்கள் கேட்டாக்க என்ன அப்படின்னா வாக்கெடுப்புக்கு கொடுப்பாங்கள்ல. ஸோ இந்த 4 ஸ்டேஜில் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்றுக்கு அனுப்புறது. 2வது வந்து என்ன வந்து குழுநிலை அப்படின்னு சொல்லுவோமா? குழுநிலை அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம பார்த்தோம் முன்வரைவினுடைய உட்கூறுகள் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அறிக்கை நிலையில் தான் என்ன பண்ணோம்? சுற்றறிக்கைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணால் மாறி இருக்குது. அப்போ பி அண்ட் சி ரெண்டுமே என்ன அப்படின்னா இன்கரெக்ட். ஓகே, ஏன்னா குழுநிலையில் தான் என்ன பண்ணுவாங்க? உள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன அப்படின்னா அந்த சப்கிளாஸை ஃபுல்லாக என்ன அப்படின்னா பிரித்து மேய்வாங்க. அறிக்கை நிலையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழுநிலை கொடுத்த ரிப்போர்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றறிக்கைக்கு என்ன அப்படின்னா சர்க்குலேஷனுக்கு விடுவாங்க. சரியா? 3வது வாசிப்பு என்ன அப்படின்னா இது ஓட்டிங். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ரெண்டுமே என்ன அப்படின்னா மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் மேலே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்ல, அப்படி புரியலைன்னா மேலே அப்படியே ரீவைண்ட் பண்ணி என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மாநிலங்களவை ஆட்சி செய்வதற்கான வழிமுறைகளை பகுதி 5
கரெக்டு தான். மாநில அரசு பகுதி 5 இல்லை 6 இருக்குது. உறுப்பு 152லேருந்து 237 எஸ் கரெக்டு தான். மாநில சட்டமன்றம் குறித்து விளக்குகிறது. அனைத்து மாநிலங்களும் ஈரவை சட்டமன்றத்தை கொண்டுள்ளன. மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அனைத்து சட்டமன்றம் இருக்கான்னா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்களில் மட்டும்தான் என்ன இருக்குது. இப்போ கேரளாலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கிடையாது, அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்கு மேலே என்னென்ன இருக்குது? தமிழ்நாட்டுக்கு மேலே ஆந்திரா, தெலுங்கானா. கேரளாவுக்கு மேலே கர்நாடகா, மகாராஷ்டிரா. 4 ஆச்சா? நான் மொத்தத்தில் சொன்னேன் 6, இதே 4 ஆயிடுச்சு. நம்மளுக்கு மேலே இருக்கிற 4 அப்படியே தூக்கிடுங்க. உத்தரப்பிரதேசம், பீகார். மொத்தம் எத்தனாச்சு? 6. இன்னொரு ஸ்கூல் புக்கில் சொல்லிடுறேன். ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு ஜம்மு காஷ்மீரும் சேர்த்து கொடுத்துருப்பான். ஜம்மு காஷ்மீர் இப்போ மாநிலம் கிடையாது, யூனியன் டெரிட்டரியாக மாறிடுச்சு. அதில் லடாக்கில் என்ன கிடையாது அப்படின்னா சட்டமன்றம் கிடையாது. ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது. ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் 7 கொடுத்துருப்பான், ஓல்டு புக்கில் அதை மாற்றிக்கோங்க. டோட்டலாகவே 6 மாநிலங்களில் மட்டும்தான் என்ன இருக்குது, ஈரவை இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் 1986 வரைக்கும் இருந்துச்சு. என்ன பண்ணியாச்சு? தூக்கியாச்சு. சார் தூக்கலாமா? தூக்கலாம். 169 அடிப்படையில் ஒரு சட்ட மேலவையை தூக்கலாம் அல்லது உருவாக்கலாம். ஆர்டிகல் 169. சரியா? ரைட். த நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் இன்கம்பேரிசன் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 154 கரெக்டாக தான், நிர்வாக அதிகாரம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து என்னது? நியமனம் 155 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். (156) என்னது? பதவிக்காலம், டென்யூர். 157 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தகுதிகள். கரெக்டு தான். அதுக்கடுத்து 158 அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ். அதுக்கடுத்து 159 அப்படிங்கிறது என்னது? ஆமாம், 159 தான் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ரைட்டா? 161 கிடையாது. 161 அப்படிங்கிறது என்னது? ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம். ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது 163 ஆளுநருக்கு அமைச்சரவை உதவியும் ஆலோசனை. அப்போ ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சரவை தலைமையிலான முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை இருக்கும். 163 கரெக்டு. ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட்கட் ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல, 189 கூட சொல்லுவாங்க. 72ங்கிறது குடியரசுத் தலைவரினுடைய மன்னிக்கும் அதிகாரமா, ப்ளஸ் 89 கூட்டினீங்கன்னா என்ன ஆயிரம்? 161 வந்துடும். 89 கூட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 72 இருக்கா, 72, இது 2 நம்பராக வச்சுக்கோங்க. 7, 2ன்னு இங்கே 1, 1, 2ல் 1 போச்சுன்னா 1, 7ல் 1 போச்சுன்னா 6, இந்த 1 தூக்கி முன்னாடி போட்டுங்க, 161. அப்போ அது குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம். 161 அப்படிங்கிறது ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம். அப்போ 1 மைனஸ் பண்ணிவிட்டு அந்த 1 தூக்கி முன்னாடி போட்டிங்க அப்படின்னா ஆளுநருக்கு வந்துடும். சரியா? ரைட். ஸோ நீங்கள் 89 கூட்டினாலும் சரி தான், இல்லை 1 மைனஸ் பண்ணி 1 தூக்கி முன்னாடி போட்டாலும் சரி தான். மத்திய அரசு படிச்சிட்டிங்கன்னா மாநில அரசு அப்படியே டிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநரின் அதிகார வரம்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. மக்களவை மொத்த உறுப்பினர்களில் 1/6 உறுப்பினர்களை நியமிக்க முடியும். த கவர்னர் கேன் நாமினேட்டட் ஆர் கேபினட். ஓகே. ஸோ மக்களவை அப்படிங்கிறத விட கீழவை, சட்டப்பேரவை. சட்டப்பேரவை. அதுக்கடுத்து சட்டமன்றத்தை கூட்டுதல், ஒத்திவைத்தல் மற்றும் கலைத்தல். ஸோ கரெக்டு தான். 185 எத்தனை? 174 ஆர்டிக்கிள். ஓகேவா? அடுத்த மாநில சட்ட முன்வரைவு. ரைட் டு சம்மனிங் ரிசர்வ் எ பில் ஃபார் தி கன்சிடரேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஃபார் ஹி திங்ஸ் ஃபிட். எஸ், நிறுத்தி வைக்கலாம். ஆர்டிக்கிள் 201. குடியரசுத் தலைவரை போன்றே அவசர கால அதிகாரங்கள் உண்டு. நோ, அவசர கால அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது?
பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர அவர் சார்பாக மாநிலத்தை, யார் சார்பாக, பிரசிடெண்ட் சார்பாக மாநிலத்தை ஆட்சி செய்வார். யார் யார்? எஸ், ஆளுநர். ஸோ அப்போ இது ஒன்று தான் தப்பு, மீதி என்னது கரெக்ட். அடுத்து நாடாளுமன்ற குழுக்களை பற்றி கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எஸ், பார்லிமெண்டரி கமிட்டி. அப்போ நாடாளுமன்ற குழுக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ன பண்ணால் நிலைக்குழு, அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டி. இன்னும் என்ன பண்ணால் தற்காலிக குழு, டெம்பரவரி கமிட்டி. ரைட்டா? நிலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக உருவாக்கப்படும். எஸ், அவ்வளோதான். தற்காலிக குழுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக என்ன பண்ணால் அந்த தற்காலிகமாக ஒரு குழு போடுவாங்க. அவங்க இந்த பர்டிகுலர் விஷயம் சம்மந்தமான இஷ்யூ சம்மந்தமாக என்ன பண்ணால் ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து கலைச்சிருவாங்க. ஸோ இது மெயின் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே இருக்கும். நிலைக்குழு அதன் தன்மையை பொறுத்து 6 வகைப்படும். எஸ், பார்த்துருப்போம்ல, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, எஸ்டிமேஷன் கமிட்டி, இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி, டிபார்ட்மெண்டல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகை இருக்கும். நம்ம தெளிவாக பார்லிமெண்ட் வரப்போ என்ன பண்ணால் பார்க்கலாம். சரியா? அடுத்து விசாரணை குழுவானது தற்காலிக குழு ஆகும். ஆமாம், விசாரணை குழு தற்காலிக குழு தான். அது மாதிரி ஆலோசனை குழு இருக்குது. ஸோ விசாரணை குழு, ஆலோசனை குழு இது ரெண்டுமே தற்காலிக குழு. விசாரணை குழுவும் ஆலோசனை குழுவும் என்னது தற்காலிக குழுவில் வரக்கூடியது. அப்போ தற்காலிக குழுவில் விசாரணை குழுவும் வரும், ஆலோசனை குழுவும் வரும். சரியா? ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா கரெக்டானது தான். தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CJI குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்கிறார். கரெக்டு தான். குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா யார் இந்த வேலையை பார்ப்பா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பார்ப்பார். ஜூலை 1969 இடைக்கால ஜனாதிபதியாக பதவி வகித்த முதல் இந்திய தலைமை நீதிபதி பக்ருதீன் அலி அகமதுன்னு கொடுத்துருக்குறாங்க. கிடையாது. யார்? இதயத்துல்லா. யார்? இதயத்துல்லா. ஏன் அப்படின்னு பார்த்தா இவர் அப்போதைய CJI இருக்கிறார். அப்போ குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா 1969 ஜாகிர் ஹுசேன் இருக்கிறார். என்னவா இருக்கார்? குடியரசுத் தலைவராக இருக்கார். VV கிரி துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். அப்போ ஜாகிர் ஹுசேன் வந்து என்ன பண்ணால் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, VV கிரி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இப்போ என்ன பண்ணால் ஜாகிர் ஹுசேன் என்ன பண்ணுறாருன்னா இறந்துடுறாரு. அப்போ குடியரசுத் தலைவர் இறந்துட்டால் அந்த வேலையை பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். VV கிரி தான் என்ன பண்ணால் ஆக்சுவலாக பார்க்கணும். கண்டு தானே? ஆமாம். இப்போ VV கிரி வந்து என்ன பண்ணால் மேக்ஸிமம் எவ்வளோ காலம் பார்க்கலாம்? 6 மாதம் தான் என்ன பண்ணால் பார்க்க முடியும். ஆனால் VV கிரியை பொறுத்த வரைக்கும் அவர் பெர்மனண்ட்டாக குடியரசுத் தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்ன பண்ணுறாரு? போட்டி போடணும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடணும்னா துணை குடியரசுத் தலைவர் பதவியை அவர் இருக்கக்கூடாது. அப்போ அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அப்போ அட் அ டைமில் குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குது, துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குது. அப்போ யார் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்கன்னா அப்போதைய CJI இருக்கக்கூடிய இதயத்துல்லா அந்த 2 வேலையும் சேர்த்து பார்க்குறாரு. புரியுதா? சரி, உங்களுக்கு 10th ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணால் பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜாகிர் ஹுசேன் இருக்கிறாரு. ஜாகிர் ஹுசேன் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் யார்? VV கிரி, CJI யார்? இதயத்துல்லா. ஜாகிர் ஹுசேன் இறந்ததுனால அந்த வேலையை ஆக்டிங் பிரசிடெண்ட் நம்மளுக்கு தெரியும் ஆர்டிகல் என்னது 65 அடிப்படையில் VV கிரி பார்க்கணும். VV கிரி என்ன பண்ணிடுறாரு? 6 மாதம் எதுக்கு நான் பார்த்துக்கிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போட போகிறேன் அப்படிங்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடணும், ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாதா? ஸோ அப்போ அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அப்போ 2 பதவியுமே காலியாக இருக்குது. அவர் இறந்துடுறாரு, இவர் ராஜினாமா பண்ணிடுறாரு. ஓகே, அப்போ யார் இருக்கா? இதயத்துல்லா தான் இருக்கார். பக்ருதீன் அலி அகமதுங்கிறது எப்போ உள்ள ஆள்? 1974 1977 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் பக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறவர். இவரை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி 1975 எமர்ஜென்சி போட்டாங்கள்ல, முக்கியமாக என்ன பண்ணால் 76வது வருஷம் 42வது 42nd
CAA 1976 என்ன சொல்லுவோம்? மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய 1976 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு காரணமானது. அப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருந்தால் தானே என்ன பண்ணால் அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்க முடியும். யார் அப்போ குடியரசுத் தலைவர்னு கேட்டால் அந்த பகுதி அலியாகும் தான். ஸோ முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா நம்மளுக்கு கொஷின் எப்படி கேட்கலான்னு பாருங்களேன். குடியரசுத் தலைவர் ஆட்சி இதுவரை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கான்னு வச்சுக்கோங்க. 1962, 1971, 1975 இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி தானே. அப்போ 75 குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு நான் கொஷின் எடுப்பேன். அப்போ தெரிஞ்சிருக்கணும் பக்ருதீன் அலி அகமது. 71 குடியரசுத் தலைவர் யார்? இப்போ தான் சொன்னேன் வி.வி. கிரி. போட்டு ஜெயிச்சிட்டாரா? வி.வி. கிரி. 62 குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அவர் போயிட்டு நம்மளோட யார் வர்றா? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஸோ அப்போ தெரியும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு மட்டும் போதாது, அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தது யாருன்னு என்ன தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ. தனிப்பெரும் கருணை ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். இந்த 2026 கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஷெடியூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷெடியூலை கரெக்டாக ப்ராப்பராக ஏதாவது ஒரு ஷெடியூல் என்ன பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தனிப்பெரும் கருணை அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக போட்டிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் உங்களோட எஃபோர்ட்டை அந்த ஒரு டெஸ்ட்டில் என்னால் அதிகபட்ச ஸ்கோர் 90% மேலே எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் இன்னொரு அடுத்த பாலிட்டி எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மாரிமுத்து குருநாதன். தேங்க்யூ ஸோ மச்.